ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 12க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த புதுசா வந்த பையன் நான் ரியோனன் ஸ்கூல்ல இருந்தா வரேன் அப்படின்னு சொல்றான். அண்ட் நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் படி நீங்க தானே ரூகாவா, நான் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஓரளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க மிடில் ஸ்கூல்ல ரொம்பவே பாப்புலரா இருந்தீங்களா, உங்களோட ஹைட்டுமே இப்போ 187 சென்டிமீட்டர் தான் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவனுக்கு அடுத்து ஹானமிச்சியை பார்த்து ஒரு லைட்டா சந்தேகம் வந்துருது. நீங்க உண்மையிலேயே ரூகாவா தான், ரூகா பொண்ணுங்க மத்தியில ரொம்பவே ஃபேமஸ், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க பாருல கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹானமிச்சிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. டே குரங்கு பையில அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையில டங்குன்னு முட்டிடுறான். இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் கோகரி அக்காக்கி 2 பேரும் ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோகரி ஹானமிச்சி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டாம்ல, அவன் இப்ப ஏர்லி மார்னிங்ல கூட இந்த லேஅப் ஷாட்டுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் நல்லாவே விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப மறுபடியும் ஹானமிச்சியை கட்டுறாங்க. அந்த பையன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ரூகாவா எதுக்கு நீ இப்படி அடிக்கிற, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். டேய் லூசு பையல, யார பத்திர ரூகாவா ரூகாவான்னு சொல்லிட்டு இருக்கான், ரூகாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீ ரூகாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். அந்த சோம்பி ரூகாவா கூட என்னையாண்டா கம்பேர் பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது சாம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். இங்க பாரு, இந்த ரூகாவா மிடில் ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் அவன் ஒண்ணுமே கிடையாது. மிடில் ஸ்கூல்ல வேணா அவன் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா ஹை ஸ்கூல்ல நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். நீ கேப்டன் அக்காகியை கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கிறான். கேப்டன் அக்காகி அவரை தெரியாம இருக்குமா, அவர் எல்லாருக்கும் மத்தியிலும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொரு பக்கம் கடையில வச்சு கோகரேவும் அக்காகி கிட்ட யுசுமி இந்த வருஷம் அவங்க கூட விளையாடுறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டிங்கா தான் காத்துக்கிட்டு இருப்பான். அவன் போன வருஷம் உனக்கு இன்ஸ்டா பாயிண்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டான், கொஞ்சம் தான் பாயிண்ட் எடுத்திருந்தான், அதனால இந்த வருஷம் நம்ம கூட விளையாடுறப்ப ஃபுல் ஃபயர்டா தான் விளையாடுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். அதே மாதிரி தான் இந்த பையனும் சொல்றேன். எங்களோட ரியோனன் டீம் எப்பவுமே 100 பாயிண்ட் கேரண்டி எடுத்துருவோம் இந்த மேட்ச் போனாலும். ஆனா சோகுகு டீமோட அந்த ஒரு கேம்ல கேப்டன் அக்காகி தான் அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எங்களோட யுசுமி எங்க கேப்டனாலே அவனுக்கு அகைன்ஸ்டா பாயிண்ட் வாங்கவே முடியல. அந்த கேமுக்கு அப்புறமா எங்களோட கேப்டன் யுசுமி உங்க கூட எப்படா ஆடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா தான் காத்துக்கிட்டு இருக்காரு, அதனால அவர் இப்ப ரொம்பவே ஆர்வமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் சொன்னது ஹானமிச்சி கேட்டோன்னே அவ்வளவு மோசமாலாம் இல்லையே கொரில்லா, நீ நல்லா தான் ஆடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இந்த பையன் ஹானமிச்சி இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை நீங்க தான் அக்காகியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹானமிச்சி மறுபடியும் கடுப்பாய் அவனோட தலையிலே 2 முட்டி அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா என் மூஞ்ச பார்த்தா அந்த கொரில்லா மூஞ்சி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் எந்த உண்மையை மறைக்க விரும்பல, எங்க டீமோட நெக்ஸ்ட் கேப்டன் அக்காகி அடுத்தபடியா கேப்டனே நீங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது நீ தான் உண்மையிலே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. இருந்தாலும் இவன் ஆள் நல்லா பல்கா இருக்கிறான், ஜம்புமே சூப்பரா பண்றான், ஒருவேளை உண்மையா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனவே நம்பிடுறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டேன் ஃபியூச்சர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் வேற கேட்கறான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனமிச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். பரவாயில்ல, இவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையுமே சொல்றேன், நான் அக்காகியவே பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனமிச்சு சொல்றேன். என்னது நீங்க அக்காகியை பீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. இவன் எல்லாத்தையும் இப்படி கேட்டவனே படுத்தே விட்டான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து சரண்டர் ஆயிடுறான். அவன் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறேன், எங்க டீம்ல இருக்க உசோமி எங்க கேப்டன் தான் பெஸ்டான ஒரு சென்டர்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், ஆனா அவரே அக்காகி பீட் பண்ணாரு, சோ அப்ப அவர் தான் பெஸ்டான சென்டர்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், ஆனா இப்ப பார்த்தா அக்காகியவே பீட் பண்ண ஒருத்தர் இருக்காரு, அப்படின்னா இவர் தான் பெஸ்டான சென்டரா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்படியே அவன் கீழே குனிஞ்சு இருக்கிறப்ப ஹானமிச்சியோட ஷூவை பாக்குறான். சரி, நீங்க எதுக்கு பேஸ்கெட்பால் ஷூ போடல, ஏதோ நார்மலான ஷூ போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன் இந்த ஷூக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல, நீங்க பேஸ்கெட்பால் ஷூவே போடாம நார்மல் ரன்னிங் ஷூ போட்டிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம சாக்ஸ் கூட போடாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது அவனுக்கு. ஒருவேளை இவர் ஒரு ஏழையா இருப்பாரோ, அதனாலதான் இவருக்கு ஷூ வாங்க கூட காசு இல்ல போல, இவ்வளவு கஷ்டப்படுறாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு சிம்பத்தி வேற கிரியேட் ஆகுது. ஆனா ஹானமிச்சிக்கு இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அந்நியார் அந்த பையன் என்னோட பேர் ஆயிடா, உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறான். ஹானமிச்சியுமே நான் பேஸ்கெட்பால் மேன் சாக்குராக்கி ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்றான். ஐடாவும் அப்படியே ஹானமிச்சிக்கு கை கொடுத்துட்டு நீங்க ரியோனன் கூட எப்படி விளையாட போறீங்கன்றத பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே இப்ப கடையை கட்டுறாங்க. அங்க கோகரி அக்காகி கிட்ட நீ ஹானமிச்சியை எப்படி யூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனை யூஸ் பண்றதா இல்ல இந்த மேட்ச்ல நான் அவனை யூஸ் பண்றதாவே இல்ல அப்படின்னு அக்காகி சொல்லிடுறான். இந்த ஐடாக்கு ஹானமிச்சி கை கொடுத்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹானமிச்சி ஐடா நீ கேம்ல விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரே சேர்ந்திருக்கிறேன், நான் அதுக்குள்ள மெயின் டீம்ல விளையாடல, ஆனா நீங்க எங்களோட ஏஸ் பிளேயருக்கு அகைன்ஸ்டா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவர் தான் நான் அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்பதான் அக்காகியும் சொல்றான், ஆமா அவங்களோட ஏஸ் பிளேயருமே ரொம்ப ஸ்ட்ராங் தான், அவங்க கேப்டனுக்கு அடுத்தபடியா அவனையுமே நம்ம தடுக்கல அப்படின்னா கண்டிப்பா தோத்து தான் போவோம் அப்படின்ட்டு. கோகரேவும் ஆமா நீ யுசுமியா ஹேண்டில் பண்ணிக்கிடுவா, அவனை யாரு ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனை நான் ரூகாவா கிட்ட விட்டுறலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். எனக்கு தெரியும் இது ரூகாவாக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்க போகுது, ஆனா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசிபிள் ஆப்ஷன் இதான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு அக்காகி சொல்றான். அதே மாதிரி ஹானமிச்சி ரூகாவா லெவலுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டான் அப்படின்னா ஹானமிச்சி ரூகாவா நீங்க 3 பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஃபார்வர்டா நம்ம டீமுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். ரொம்பலாம் நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காது, ஆனா ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன், அவன் ரொம்பவே ஃபாஸ்டா தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம இப்ப இந்த கேம்ல வின் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஏஸ் சென்டோவை ஸ்டாப் பண்ணி ஆகணும், அப்படின்னா நம்ம நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு போக கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் ஹானமிச்சியுமே உன்னோட ஏஸ் பேரு சென்டோன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், அவங்க கிட்ட நான் ஒரு மெசேஜ் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்றான். சரி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுமே சொல்றான். சென்டோ நான் உன்னை தோக்கடிப்பேன், இந்த ஒரு டயலாக் அவங்க கிட்ட அப்படியே சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். அடுத்த நாள் காலையில சோகோகு டீம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ரூகாவா பால சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணி ஒரு பால் ஷூட் பண்றான். ரூகாவாவை ஹானமிச்சி ஸ்கோர் பண்ண விடுவானா, அதனால பால் அவங்க கிட்ட வந்தோடனே அப்படியே இந்த கோர்ட்ல இருந்து அந்த கோர்ட் வர சூப்பராவே தனியா ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போய் அவன் ஒரு லேஅப் ஷாட்டை போடுறான். இவங்களோட பிராக்டிஸ் மேட்ச் இப்ப நாளைக்கு தான் நடக்க போகுது, அதனால ஒரு நாள் தான் இருக்கறனால இன்னைக்கு பிராக்டிஸ் எல்லாரும் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இப்படியே கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஹானமிச்சி இந்த வாட்டி கோகரேவை தாண்டி சூப்பரா ஓடி
வந்து ஒரு லேஅப் ஷாட்டா மேக் பண்றான். இதை பார்த்துட்டு எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. ஆயக்கோவுமே வந்துட்டு நீ வந்துட்டு இப்ப 80% உன்னோட லேஅப் ஷாட்டை பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு எப்பறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அது வந்துட்டு நான் ஒரு பாஸ்கெட் பால் ஜீனியஸ்ல, அதனால எனக்கு நேச்சுரலாவே இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்லிடுறான். ஆனா அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் ஹார்கோ தான். அவ கொடுத்த அட்வைஸ்னால தான் இப்ப நல்லாவே விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி கண்டினியூஸா ஹார்ட் ஒர்க் கூட இவங்க வந்துட்டு டே ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு நைட் ஆகுது. எல்லாருமே வந்துட்டு அவங்களோட கோர்ட்டுக்கு மாப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்காகி வந்துட்டு சரி ஓகே நாளைக்கு காலையில எல்லாருமே 8:30 கரெக்டா வந்துருங்க, யாருமே வந்து லேட்டா வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்றான். எல்லாருமே கிளம்ப ரெடி ஆகும்போது ஹானமிச்சியை மட்டும் அக்காகி வந்துட்டு கூப்பிட்டு நீ வந்துட்டு எங்கேயும் போகாத, நீ இங்கே இரு அப்படின்ட்டு சொல்றான். இப்ப எல்லாருமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹானமிச்சிக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்ப நம்மள கொரில்லா கூப்பிட்டு நான் தான் எதுவும் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அக்காகி ஹானமிச்சியை பார்த்துட்டு ஹானமிச்சி இப்போ உனக்கு விளையாடுறதுக்கு எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு ஒரு ஜீனியஸ், எனக்குலாம் எனர்ஜி நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஹானமிச்சி நான் வந்துட்டு உனக்கு புதுசா சொல்லி கொடுக்க போறேன், அதுக்கு பேர் தான் வந்து ரீபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். ரீபவுண்ட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சிக்கு ஒன்றும் புரியல. நீ வந்துட்டு ஷாட்டை மேக் பண்ணல, அந்நியாரம் பேஸ்கெட் குள்ள இல்லாம வெளியே வர்ற பால நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடிக்கணும், அதான் வந்து ரீபவுண்ட் அப்படின்னு அக்காகி சொல்றான். என்ன விளையாடுறீங்களா, இது வந்து ரொம்பவே போரிங்கா இருக்கு கேட்கறதுக்கு, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். எனக்கு இதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு கிளம்ப பாக்குறான். அதுக்கு மேல இந்த கொரில்லா கூட யாரு பிராக்டிஸ் பண்றது, இப்ப ஹார்கோ இருந்திருந்தா நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பேன் நான் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே போறான். ஆனா நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வின் பண்றதுக்கான சீக்ரெட்டே வந்துட்டு இதுதான். யார் ஒருத்தர் ரீபவுண்ட் அதிகமா கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் வந்துட்டு மேட்சையும் அதிகமா கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். நீ வந்துட்டு நிறைய பால் ரீபவுண்ட் ஆடின அப்படின்னா உன்னோட டீமுக்கு நிறைய பால் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நிறைய பால் கிடைச்சது அப்படின்னா நிறைய ஸ்கோர் வரும். இன்னும் சிம்பிளா சொல்ல அப்படின்னா யார் அதிகமா ரீபவுண்ட் ஆடுறாங்களோ அவங்க டீமுக்கு தான் ரொம்பவே அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். இருந்தாலுமே இதை கத்துக்கிறதுக்கு ஒரு நாள் நைட்ல கண்டிப்பா போதாதுதான். ஆனா நீ தான் வந்துட்டு பாஸ்கெட் பால் ஜீனியஸ் ஆச்சே, இன்னைக்கு நான் கத்து கொடுக்கறத வச்சு முழுசா இல்லனா கூட நாளைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கூட நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்ப பிராக்டிஸ் பண்றதை வெளியே இருந்தா கோகை வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இதை நீ அவனை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அக்காகி வந்துட்டு பால பேஸ்கெட் குள்ள போடாம அப்படியே அந்த போர்டுல அடிச்சு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பாக்குறான். ரெண்டு பேருமே ஜம்ப் பண்ணி கரெக்டா அக்காகி தான் வந்து எல்லா பாலையும் கேட்ச் பண்றான். இவன் சரியா ரீபவுண்டே ஆட மாட்டேங்க, நீ வந்துட்டு தப்பா பண்றடா, தப்பான பொசிஷன்ல நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து மறுபடியும் பேஸ்கெட்ல பட்டு வர மாதிரி ஒரு பால் வந்துட்டு அக்காகி தூக்கி போறான். இந்த வாட்டி அக்காகி தான் வந்துட்டு கரெக்டா ரீபவுண்ட் ஆடுறான். மறுபடியும் தப்பா தான் நிக்க, உனக்கு நான் சொல்ல வரது புரியலையா, நீ வந்துட்டு உன்னோட ஆப்பனண்டா உனக்கு முன்னாடி நிக்க விட்டுற கூடாது, நீ தான் அவனுக்கு முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். உன்னோட பாடி ஃபுல்லா யூஸ் பண்ணி உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வச்சு அவன் வந்துட்டு நீ தான் பின்னாடி தள்ள பாக்கணும், நீ வந்துட்டு அவனை உனக்கு முன்னாடி விட்டுறவே கூடாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹானமிச்சி தான் இப்ப கரெக்டா அதே மாதிரி மறைச்சிட்டு முன்னாடி நிக்கிறான். இருந்தாலும் அக்காகி பின்னாடி இருந்தாலும் அவன் தான் வந்துட்டு பால் இந்த வாட்டியும் கேட்ச் பண்றான். ஹானமிச்சி கீழே விழுந்தாலும் மறுபடியும் வாடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அடுத்த ஒரு வாட்டி ட்ரை பண்றப்ப அடுத்துமே அக்காகி தான் பால கேட்ச் பண்றான். ஹானமிச்சிக்கு என்னதான் இவன் சொல்லி தரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரிய கூட மாட்டேங்குது. ஆனா இவன் வந்துட்டு எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அக்காகி உண்மையிலே கொரில்லாவே மாறிட்டான் இவன் கண்ணுக்கு. இதே மாதிரி இவங்க நைட் ரொம்ப நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. இவங்க எல்லாருமே ஆசைப்பட்ட அந்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வந்துட்டு இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனா காட்டுறாங்க. அங்க ஒரு ட்ரெயின்குள்ள வந்து நிறைய பசங்க நிறைய பேசஞ்சர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. ஒரு 3 பசங்க ஜாலியா நின்று அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ட்ரெயினுக்குள்ள ஹானமிச்சி, ரூகாவா, அக்காகி 3 பேருமே வந்துட்டு என்டர் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த 3 பசங்களும் ரொம்பவே பதறிடுறாங்க. இவங்க என்னடா இவ்வளவு ஹைட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோஹோகு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்ப ட்ரெயின் ஏறி ரியோனன் ஸ்கூலுக்கு தான் போக போறாங்க. அங்கதான் பிராக்டிஸ் மேட்ச் நடக்க போகுது. அடுத்த எபிசோட்ல இருந்து கண்டினியூஸா ஒரு 5-6 எபிசோடுக்கு இந்த பிராக்டிஸ் மேட்ச் தான் போக போகுது. அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.